மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஹல்லேலூயா. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பெரும்பான்மையாக அவருடைய பிரசங்கம் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற நடைமுறையில் உள்ள சில காரியங்களை ஒப்பிட்டோ இல்லை நாம் பயன்படுத்துகிற சில பொருட்களை வைத்தோ அவர் ஒப்பிட்டு உவமையாக பிரசங்கம் பண்ணுவதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. எடுத்துக்காட்டாக நிலத்தை, கடுகை, புளித்த மாவை, இன்னும் நல்ல சமாரியன், கெட்ட குமாரன், இப்படி பல காரியங்களை அவர் ஒப்பிட்டு தன்னுடைய செய்தியை ஜனங்களோடும் சீசர்களோடும் பிரசங்கித்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது அவர் ஒரு உவமையாக சொல்லுவதை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும். எதற்காக என்ன உவமையை சொன்னார் என்று இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்து பார்த்தால் தெரியும். பரலோக ராஜ்யத்தை அவர் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்துகிற நிகழ்ச்சியை ஒப்பிட்டு ஒப்புமையாக பிரசங்கிப்பதை நாம் அந்த வேத பகுதியில் பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடத்துகிற நிகழ்வுக்கு ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் அந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜா இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ராஜா தன் மகனுக்காக திருமணத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி திருமணம் நடக்க வேண்டிய நாளை முன்குறித்து தனக்கு தெரிந்த சொந்த பந்தம், நல்ல நெருங்கின உறவினர்களுக்கு முன்கூட்டியே அழைப்பு கொடுக்கிறார். நாட்கள் வருகிறது, திருமண நாட்கள் வருகிறது. திருமண நாள் வந்த அந்த நாளிலே ராஜா பல பதார்த்தங்கள், பல விதமான ருசியுள்ள ஆகாரங்களை கல்யாண விருந்துக்கு வருகிறவர்கள் சாப்பிடும்படியாக அதை அவர்கள் சொந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல நல்ல ஆடு, மாடு, இன்னும் பல விதமான ஜந்துக்களை அடித்து அவர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்திவிட்டு ராஜா தன்னுடைய வேலைக்காரனில் ஒருவனை அழைத்து சொல்லுகிறார், நான் முன்கூட்டியே அழைக்கப்பட்டவர்களை இந்த விருந்திலே வந்து கலந்து கொள்ளும்படி அழைத்து கொண்டு வா என்று அறிவிக்கிறார். அல்லேலூயா. இந்த உவமையிலே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவை ஒப்பிட்டு, ராஜாவுக்கு ஒப்பிட்டு பிதாவாகிய தேவனை அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வா என்று சொன்ன அந்த ஊழியக்காரர்களை ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பிட்டு அந்த உவமையிலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, வேலைக்காரன் ஏற்கனவே அழைத்த ஜனங்களை போய் அழைக்கிறார். ஏற்கனவே அழைப்பை பெற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. அந்த ஜனங்களை போய் வேலைக்காரன் அழைக்கிறான். எஜமான் கூப்பிடுகிறார், உங்களுக்கென்று ஒரு கல்யாண விருந்து சாலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம் அந்த அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டார்கள். நாங்கள் வருவதா இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதை இந்த வேலைக்காரன் மறுபடியும் ராஜாவிடம் வந்து சொல்லுகிறார். ராஜா இன்னொரு வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறார். ஏற்கனவே அழைப்பை பெற்ற அந்த ஜனங்களுக்கு நேராக அனுப்பி வைக்கிறார். ராஜா உங்களுக்காக அநேக ஆகாரங்களை, ருசியுள்ள பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கல்யாண விருந்து சாலைக்கு வந்து அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பை விடுக்கும் போது அந்த அழைப்பையும் அந்த ஜனங்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு சிலர் உதாசீனப்படுத்தினார்கள், ஒரு சிலர் அழைத்தவனை அவமானப்படுத்தினார்கள், ஒரு சிலர் அழைத்தவனை சேர்ந்து கொலையும் செய்து விட்டார்கள். அல்லேலூயா. இதை அறிந்த ராஜா அந்த ஜனங்களை முழுவதுமாக அழித்து விடுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒப்புமையாக சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு பதிலாக இன்னும் ஒரு வேலைக்காரனை அழைத்து, நீ சந்தி வழியிலே தெருவழியிலே யாரெல்லாம் நிற்கிறார்களோ, நல்லோர் பொல்லோர், இதற்கு முன் அழைக்காத எல்லாரையும் நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அல்லேலூயா. இந்த வேலைக்காரனும் போய் எல்லாரையும் போய் அழைக்கிறான். உங்களுக்கென்று ஒரு விருந்து சாலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த விருந்து சாலைக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறான். எல்லாருமே அந்த அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அதில் விருப்பம் உள்ள அநேகர் அந்த விருந்து சாலையில் கலந்து கொண்டார்கள். அதுதான் புற ஜாதிகளாகிய நீங்களும் நானும். அவருடைய சொந்த ஜனத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் போது அசட்டை பண்ணினது நிமித்தம் அவரை அறியாத, அவருக்கு சொந்தமில்லாத, வாக்குத்தத்தத்துக்கு புறம்பான உங்களையும் என்னையும் பரலோக தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அழைப்பு அநேகருக்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகரை அழைக்கிறார். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த அழைப்பை ஏற்று தெரிந்து கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அநேகர் விருந்து சாலையிலே விருந்தை அனுபவிக்கும்படியாக, சாப்பிடும்படியாக வந்து பந்தியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை ராஜா அறிந்து கொண்டு விருந்து சாலையிலே விருந்தாளிகளால் நிரப்பப்பட்ட அந்த விருந்து சாலையை பார்க்க வேண்டும் என்று ராஜா வருகிறார். வரும்போது அவருடைய கண்ணிலே ஒரு காட்சி தென்படுகிறது. என்ன காட்சி என்றால், ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் விருந்து சாலையில் அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து ராஜா கேட்ட கேள்விதான் நாம் இப்ப படிக்க கேட்ட மத்தேயு 22:12. அல்லேலூயா. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இங்கே எப்படி வந்தாய் என்று ராஜா அவனை பார்த்து கேட்கிறான். பொதுவா நம்ம ஒரு கல்யாண கார்டு, நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் கல்யாண கார்டு கொண்டு கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? எல்லாரும் வந்துருங்க, முந்தின நாளே வந்து எல்லாம் நீங்கள் நின்று நடத்தணும், வீடு கணக்கு வரணும், நான் சும்மா வந்து கூப்பிட மாட்டேன்னு உரிமையாக கூப்பிடுவோம் இல்லையா? நம்மளும் கூப்பிடுவோம், நம்மளை கூப்பிட வர்றவங்களும் அப்படி தான் நம்மளை அழைப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் எந்த கல்யாண கார்டு தந்து அழைக்கிற யாராவது நீங்கள் வரும்போது கல்யாண ட்ரெஸ்ஸு தான், கல்யாணத்துக்குள்ள வஸ்திரம் தான் தரிச்சிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லி கார்டு தந்திருக்காங்களா? இல்லை நீங்கள் அப்படி கார்டு கொடுத்துருக்கீங்களா யாருக்காவது? இல்லை, கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோன்னா, நமக்கு தெரியும் கல்யாண வீட்டுக்கு கல்யாண வஸ்திரத்தை போட்டுட்டு தான் எல்லாரும் வருவாங்க. ஹல்லேலூயா. அதனால் அது தனிப்பட்ட அளவில் கூப்பிட்டு கல்யாண வஸ்திரம் நீ தரிச்சிட்டு தான் உள்ள வரணும்னு அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, யூத தேசத்தில் ஒரு ராஜா கல்யாணம் நடத்தினாருன்னு சொன்னால், அந்த கல்யாண விருந்து சாலைக்குள்ள ஒருத்தர் போகணும்னு சொன்னால் தன்னை சுத்திகரித்து கொண்டு கல்யாணத்துக்குள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்டு அந்த விருந்து சாலைக்குள்ள போனாதான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போனாதான் போக முடியும். அப்போதான் உள்ள விடுவாங்க, அல்லாமல் உள்ள விட மாட்டாங்க. ஒரு ராஜாவுடைய கல்யாண வீட்டுக்குள்ள வந்து அழுக்கும் கிழிஞ்சதும் பழைய துணியும் போட்டுட்டு உள்ள விட மாட்டாங்க. அப்போ அப்படி அது ஒருவேளை அதை வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னா ராஜா என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா? கல்யாண வஸ்திரத்துக்குரிய வஸ்திரத்தை அவங்களுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாராம். கல்யாண வஸ்திரம் தரிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் ராஜா அங்க வைத்திருக்கிற அந்த புதிய துணியை, அந்த கல்யாண வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி விட்டுட்டு அந்த கல்யாணத்துக்குள்ள கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மனிதன் இலவசமாய் தனக்கென்று வைத்திருக்கிற அந்த கல்யாண வஸ்திரத்தை வாங்கி அதை உடுத்துவிக்கிறதுக்கு கூட மனதில்லாதவனாய் கல்யாண விருந்து சாலைக்குள்ளே நுழைந்து விட்டான். அதனால்தான் 13ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய் உள்ளே நுழைந்தவனை என்ன செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிடுகிறார் பாருங்க. இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய்
மத்தேயு 22:13. ஆம். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை. இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனுக்கு ராஜா கொடுத்த தண்டனை, இவன் கையையும் காலையும் பிடித்து கட்டி புறம்பான இருளிலே கொண்டு போய் போடுங்கள் என்று அந்த ராஜா கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கல்யாண விருந்து சாலையில எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அதை வந்து சாப்பிடுவதற்கு ஆள் இல்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அதே ராஜா எதை மேன்மையாய் பார்க்கிறார் என்றால், அந்த விருந்து சாலைக்கு ஏற்ற உடையை அவன் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று பிரதானமாக அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை எப்படி போகிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய அழைப்பு எல்லா ஜனங்களுக்கு இருக்கிற தேவ ஜனமே. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால், அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வஸ்திரத்தை நீங்களும் நானும் தரித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள் நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பேஸுக்கு போற ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸுக்குள்ள அங்க போகணும்னு சொன்னா அதுக்குரிய உடை, அதுக்குரிய ஒரு ஷூட் போட்டாதான் அவனால போக முடியும். ஹல்லேலூயா. அதே போல தேவஜனமே, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நீங்கள் சொந்தமாக வேண்டும் என்றால், ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு வஸ்திரம் உங்களுக்கு தரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த ராஜாதி ராஜா உங்களை உள்ளே அங்கீகரிப்பார். இல்லை என்றால் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு தண்டனை, ஹல்லேலூயா, அழுகையும் பற்கடிப்பும் இருளும் புறம்பான இடமாகிய அந்தகாரம் நிறைந்த பாதாளம் என்கிற நரகத்துக்குள்ளே நம்மை தள்ளி விடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள செய்தி ஒருவேளை நமக்கு ரொம்ப மனம் அடிவா இருக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையான ஆசீர்வாதம் கொடுக்கிற செய்தி. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் செவி சாய்ப்பீர்களானால் இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதம் முழுமையாக நீங்கள் சொந்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பாருங்க, முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அனுபவம். செய்தியை நான் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த செய்தியின் ஆசீர்வாதம் என்னுடைய சிரசிலே அப்படியே ஒரு பனி சாரலை போல இறங்குகிறதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய முழு அவயவங்களும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வார்த்தை முழுமையாக இறங்குகிறதை நான் முதல் முறையாக அனுபவித்தேன். அதை அனுபவிக்கும் போது நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே, நான் எந்த ஸ்தலத்திலே போய் நின்று செய்தியை பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கம் என் ஜனங்களுடைய சிரசிலே ஒரு பனி மழையை போல, ஒரு பனி சாரலை போல இறங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்கள் ஜனங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கேட்டேன். நிச்சயமாய் நீங்கள் தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் வார்த்தை உங்கள் மேலே வல்லமையாய் இறங்க போதுமானது. இன்னைக்கு நீங்கள் ஒரு விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டு போக போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய வஸ்திரத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் எந்த கல்யாணத்தை குறித்து சொல்லுகிறது? கல்யாண பந்திக்குள்ளே, கல்யாண விருந்து சாலைக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்றால் கல்யாண வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அந்த கல்யாணம் என்ன என்பதை வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் வேதத்தை எடுத்து பார்க்கலாம். கல்யாண வஸ்திரம், அந்த கல்யாண சாலை எப்படிப்பட்ட கல்யாண சாலையா இருக்கும்? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பாருங்க, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, நாம் ஒவ்வொருவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்
கல்யாணத்திற்கென்று ஒரு அழைப்பை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதிய ஆகாயத்திலே பரிசுத்தவான்களோடு எக்கால சத்தத்தோடு வரும்போது, ஓ ஹல்லேலூயா, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து சாலைக்கு பங்குள்ளவர்களாய் நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த கல்யாணத்துக்குள்ளே நாம் செல்லும்போது நமக்கு சந்தோஷமும் களிகூர்தலும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த கல்யாண வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் தரித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61 அதிகாரம் 10 இயேசு கிறிஸ்துவுடைய இரகசிய வருகையிலே நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட கல்யாண வஸ்திரத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும்? ஏசாயா 61 அதிகாரம் 10 இரண்டாவது பகுதி, மணவாளன் ஆபரணங்களினால் மணவாட்டி நகைகளினால் சிங்காரித்து கொள்ளுவதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ஹல்லேலூயா. மணவாளன் ஆபரணங்களினால் மணவாட்டி நகைகளினால் சிங்காரித்து கொள்ளுவதற்கு ஒப்பாக நம்மை அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாய் செல்ல வேண்டும் என்றால் நாம் உடுத்துவிக்க வேண்டிய கல்யாண வஸ்திரம் ரட்சிப்பின், சொல்லுங்களா, ஹல்லேலூயா, ரட்சிப்பின் வஸ்திரம். நமக்கு தேவன் தந்திருக்கிற வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்காதவர்கள் யாருமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறோமோ அவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்குள்ளே, விருந்து சாலைக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ரட்சிப்பு இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இலவசமாய் தந்திருக்கிறார். அதனால் இந்த ரட்சிப்பை நாம் யாருமே அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இலவசமாய் பிதாவாகிய தேவனால் தரப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் உடுத்துவிக்க வேண்டும். இதை யாருமே அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எனக்கு அவசியம் இல்லை, இது எனக்கு தேவை இல்லை என்று யாருமே இதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாருமே அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் விலை மதிப்பில்லாதது. அல்லேலூயா. விலை மதிப்பில்லாத இந்த ரட்சிப்பை நமக்கு விலை இல்லாமல் பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 பாருங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நமக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பாருங்க, இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொன்னோ வெள்ளினாலோ விலை கொடுத்து வாங்க முடியாது. அதற்கு மாறாக இலவசமாக மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்துவிக்க முடியும். தேவ ஜனமே, அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இலவசமாய் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பு என்கிற உடையை நாம் உடுத்துவித்தவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 1:77 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு அசட்ட பண்ணாங்க இந்த வார்த்தையை கேளுங்க. பாவம் மன்னிப்பாய் ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம எப்படி உடுத்துவிக்க முடியும் தெரியுமா? பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றால் மட்டும்தான் நம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்க முடியும். அல்லேலூயா. பாவம் மன்னிப்பு என்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 7:13-14 நீங்கள் படித்து பார்த்தால், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
அதற்கு நான், ஆண்டவனே, இது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் அநேக பரிசுத்தவான்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த வெள்ளை அங்கியை தரித்தவர்கள் யார் என்று. ஹல்லேலூயா. அங்கு சொல்லப்படும் மிகவும் உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து எடுத்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிரஜையாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை அண்டை, சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நின்று நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக பாவ பரிகாரமான இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு உண்டு. தேவ ஜனமே, அவர்களுக்கு தான் ரட்சிப்பு உண்டு. அவர்களுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்படும். ஹல்லேலூயா. சிலுவையை நோக்கி பார்க்காத, சிலுவை சொந்தமில்லை என்று விலகிற எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நின்று நம்மை நாம் ஒரு விசை நாம் சோதித்து பார்த்து நம்முடைய அக்கிரமங்களை குறித்த ஒரு மனஸ்தாபம் நமக்கு உண்டானால் மட்டும்தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை குறித்த ஒரு மனஸ்தாபம் நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மனஸ்தாபப்பட்ட இருதயம் சிலுவையின் கீழ் நின்று நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து பாவ அறிக்கை சொல்லும். ஹல்லேலூயா. பாவ அறிக்கையிடும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், தேவனே, என் இரட்சகரே, நீர்தான் என் வாழ்க்கையில் இனி மீதமான நாட்களிலும் நீர்தான் எனக்கு தெய்வமாய் இருக்கிறீர் என்று யார் யாரெல்லாம் தேவனோடு ஒப்புரவாகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் தன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார்கள். தேவஜனமே, இதுவரைக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெறாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆவியானவர் தருகிற ஒரு செய்தி, ஒரு ஆலோசனை என்னவென்றால், அந்த ரட்சிப்பை நீ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து நீ பெற்றுக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து சாலைக்கு பங்குள்ளவனாய் மாறு என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவதா என்று சொல்லி யாருமே இந்த ஸ்தலத்திலே நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. யாருமே நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இனி எனக்கு இது தேவையில்லை என்று இந்த செய்தியை நீங்க உதாசீனப்படுத்த வேண்டிய காரியம் இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்கிறவர்களாய், பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே 2 பேர் ஜெபிக்க வந்தார்கள். ஒன்று ஆயக்காரன், இன்னொரு பரிசேயன். ஹல்லேலூயா. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். 2 பேர் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வந்தாங்க. இந்த பரிசேயன் பாருங்க, தேவனை நோக்கி பார்த்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி மேன்மையாக ஆண்டவரை துதிக்கிறான். நான் ஆண்டவரே உபவாசம் இருக்கிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன், எல்லா காரியத்திலும் நான் பிரமாணத்தின்படியே நடக்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஜெபித்தான் பாருங்க, தேவ சமூகத்திலே நெருங்கி வருவதற்கு கூட ஒரு தகுதி இல்லாதவனாய், தேவனை நோக்கி பார்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீதிமானாக்கப்பட்டு சென்றது அவன் அல்ல இவனே என்று தன்னை தாழ்த்தி தன்
தன்னுடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து இனி என் வாழ்க்கையிலே தேவனுக்காக வாழுகிற ஒரு பழைய வாழ்க்கை கழிந்து புதிய வாழ்க்கை தான் என்கிற ஒரு எண்ணத்தோடு தீர்மானம் எடுத்த இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு சென்றான் என்று தேவன் சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல கண்ணை மூடுனா கண்ணு திறக்கிறது என் தேவனுடைய முகத்தை தான் நான் திறப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்துல வேறு எந்த மனிதருக்கும் கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்கிற அனுபவத்தில் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பிலே நான் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவத்தை குறித்த மனஸ்தாபம் நம்முடைய இருதயத்துக்குள் வரணும். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று பிதாவோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதுதான் ஹல்லேலூயா அந்த ராஜ்யத்துக்குரிய பங்காளிகளாய் நாம் மாற முடியும். ஆமென். இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 45:14 ஒரு கல்யாண வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கல்யாண விருந்து சாலையிலே நீங்களும் நானும் கலந்து கொள்வதற்குள்ள ஒரு தகுதியான வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? சங்கீதம் 45:14 சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ஹல்லேலூயா. இரண்டாவது எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் தரிக்க வேண்டும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எந்த வஸ்திரத்தை தரிச்சா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்துவித்தால் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். இல்லனா ராஜா சொல்லுவாரு, சிநேகிதனே நீ வஸ்திரம் தரிக்காமல் எப்படி இங்கு உள்ளே வந்தாய்? இவனை பிடியுங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இடத்துல கொண்டு தள்ளுங்கள் என்று ராஜா சொல்லுவதற்கு ஏதுவாகிவிடும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு உடை, ஒரு வஸ்திரம் என்னவென்றால் சித்திர தையல் ஆடை. ஹல்லேலூயா. இந்த சித்திர தையல் ஆடை யாருக்கெல்லாம் தெரியும் தெரியுமா? ஹல்லேலூயா. தெரியாது. சித்திரம் தையல் ஆடை, சித்திரம் பிளஸ் தையல் பிளஸ் ஆடை. இப்போ புரியுதா? ஹல்லேலூயா. சித்திரத்தினால் உண்டாக்கப்பட்ட கை தையலினால் தைக்கப்பட்ட ஆடை தான் சித்திர தையல் ஆடை. ஹல்லேலூயா. கை தையல், கையில தைக்கிற தையல் பாருங்க. அழகழகான சித்திரங்கள், அழகழகான படங்களை, உதாரணமாக மயில் இல்லது மரங்கள், கோபுரங்கள், இன்னும் பறவைகள், இப்படிப்பட்ட அழகழகான சித்திரங்களை படங்களை ஒரு ஆடையில் நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த படத்தை அந்த சித்திரத்தை அந்த வஸ்திரத்தில் வச்சு ஊசியில் நூலை கொறுத்து அப்படியே குத்தி 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 எடுத்து ஒரு அழகான படமாக ஒரு சித்திரமாக உண்டாக்கிடுவாங்க. அதுதான் சித்திரத்தினால தையல் பண்ணின ஆடை. ஹல்லேலூயா. இந்த சித்திர தையல் ஆடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக தைக்க முடியாது. கையில் தைக்கிறதுனால அது நிறைய நாள் ஆகும். ஆனால் இதோடைய விலை மதிப்பு மிக அதிகம். கை தையல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, நம்ம ஒரு துணி எடுக்க போனா துணி கடைக்காரர் சொல்லுவாரு, இது கையினால தைக்கப்பட்டது, கொஞ்சம் ரேட்டு கூடுதல் தான் சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? கையில தைக்கப்பட்டது கொஞ்சம் விலை மதிப்புள்ளதுதான், அழகாக இருக்கும் இல்லையா? மதிப்பு மிக்கது. அதுதான் சித்திர தையல் ஆடை. ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? இந்த சித்திர தையல் ஆடையை தரித்தவர்களா இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஊசியில நூலை குத்தி ஒரு துணியில ஒரு அழகான சித்திரத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அந்த துணி பல குத்துகளை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. பல குத்துகளை அனுபவிச்சாதான் அது நேர்த்தியான ஒரு சித்திரமாய் அந்த வஸ்திரத்திலே உருவாகும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது எதற்காக நேர்த்தியான ஒரு சித்திரமாய் மாறுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, நாம் முழுமையான ஒரு பரிசுத்தமுள்ள, முழுமையான ஒரு பரிபூரணமுள்ள ஒரு பரிசுத்த வாட்டியாய் மாற வேண்டும் என்றால் அந்த சித்திர தையல் ஆடையிலே எப்படி ஊசியை போட்டு குத்தி 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 எடுக்கிறாங்களோ அதே போல நம்முடைய இருதயம் பல நேரத்திலே குத்தப்படுகிற அனுபவத்துக்கு நம் தேவாதி தேவன் ஒப்பு கொடுப்பார். ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட
குத்தப்பட்ட இருதயம் நமக்குள் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஒரு சித்திர தையலாடையை போல நம்முடைய இருதயத்தை குத்துவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய இருதயத்தை சக்களத்தி பெண்ணினாள் பலமுறை குத்தினாள். ஹல்லேலூயா. பலமுறை இருதயத்தை குத்தினாள். குத்தினது நிமித்தம் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அவள் கண்டாள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கப்படும் போது பலர் அவரை அவமானமாக நிந்தித்து இருதயத்தை பல வார்த்தைகளினாலே அவமானப்படுத்தி குத்தினார்கள். தேவ ஜனமே, அவர் மகிமையான சிங்காசனத்தில் அமர்ந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மகிமையான பரிசுத்தத்தையும் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சொந்தப்படுத்த வேண்டும் என்றால் அநேக நேரத்தில் நீங்க சித்திர தையலாடையாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் அனுமதிக்காமல் உங்கள் இருதயத்தை யாரும் குத்த முடியாது. தேவ ஜனமே, உங்க தலைமுடியிலிருந்து ஒரு முடி கூட தேவன் அனுமதிக்காமல் விழுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை குத்துவதற்கு இன்றைக்கு அநேகர் உங்களுக்கு எதிராய் வந்திருந்தால் நீங்கள் நினைக்க வேண்டும், என்ன ஏதோ ஒரு காரியத்துக்காக என் தேவாதி தேவன் அழகான ஒரு சித்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை உங்களை ஒரு சித்திரமாய் என் தேவன் நெய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நெய்தல் முடியும் போது ஒரு மேன்மையான வரைபடமாய் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிலே ஒரு மேன்மையான ஸ்தலத்திலே என் தேவன் உட்கார வைக்க முடியும். தேவ ஜனமே, ரீபா ரஷா தரீபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் அந்த குத்துறதற்கு, இருதயத்தை கிழிப்பதற்கு, காயப்படுத்துவதற்கும் தேவனால் அழைக்கப்பட்ட சில ஜனங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாட்டி என்கிற சித்திர தையலாடையை நீங்களும் நானும் உடுத்துவித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குரிய வஸ்திரமாய் தரித்தவளாய் நாம் அந்த இடத்தில் நுழைய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் ஊசிய குத்தி நூலை எடுக்கும் போது என் ஆண்டவர் எனக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு முறையும் குத்தப்பட்டு எழும்ப ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் தேவ ஜனத்துக்கு வர வேண்டும். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் பலமுறை உன்னுடைய வலியினாலே வேதனையால குத்தப்பட்டார். ஆனால் தேவ கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. சேவானை குத்தினார்கள். ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ பிரசனம் சேவானை சூழ்ந்து கொண்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் சில குத்தல்களையும் சில காரியங்களையும் அனுமதிக்கிறார் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு என்னை நெய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் தேவ ஜனத்துக்கு வர வேண்டும். நெய்தல் முடியும் போது ஓ தேவ ஜனமே, இன்று நெய்யப்பட்ட அனுபவத்தில் நீ வந்திருக்கலாம். ஒருவேளை உன்னை பார்க்கிறவர்கள் அற்பமாய் உன்னை பார்க்கலாம், உன்னை பார்க்கிறவர்கள் குறைவுள்ளவளாய் உன்னை பார்க்கலாம். ஆனால் இந்த நெய்தல் முடியும் போது யோசேப்பை போல ஒரு மேன்மையான அனுபவத்திலே கரங்களை தட்டி கர்த்தரை அதற்காக தான் உங்களை சித்திர தையலாடையாய் கர்த்தர் உருவாக்குறார். நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கிற சித்திர தையலாடை தேவ ஜனமே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுமா? வேதம் எப்படிப்பட்ட கல்யாண வஸ்திரத்தை நாம் தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன உடை? ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன உடை நம்ம தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட கல்யாண வஸ்திரத்தை நாம் தரிக்க வேண்டும்? ஹல்லேலூயா.
துதி என்கிற வஸ்திரத்தை தரித்தவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். ஹல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை எந்தெந்த மனுஷன் உடுத்துவிக்கப்பட்டானோ அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன். இரண்டாவதாக சித்திர தையல் ஆடையை உடுத்துவிக்கப்பட்டவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். மூன்றாவது கர்த்தரை துதிக்கிற துதி என்கிற உடையை எந்தெந்த மனுஷி உடுத்தி இருக்கிறாளோ அவள் பரலோக ராஜ்யத்துக்குரியவள். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் ஆராதனைக்கு வரும்போது துதிங்க சிஸ்டர், துதிங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சொல்லிடுவ நான் துதிச்சிருவனா அப்படின்னு இருப்பாங்க சிலர். நீ சொல்லி நான் துதிக்கணுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க துதிக்க உங்களுக்குள்ள ஒரு துதியின் உடையை ஆவியானவர் உடுத்துவித்து கொண்டே இருக்கிறார் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் துதிங்கன்னு சொல்றது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இந்த ஜனங்களை எனக்கென்று. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தது இவன் என் துதியை சொல்லி 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 சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. சின்ன விபிஎஸ் பிள்ளைங்க எல்லாம் போனா பாருங்க, நான் இப்படிதான் தொடங்குவேன், ஆனா முடிவை சத்தமா சொல்லி முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அவர்களின் துதியை சொல்லி 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 வருவார்கள். எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்றால், என் மகன் என்னை துதிப்பாள். நடக்கும்போது, உட்காரும்போது, அமரும்போது, படுக்கும்போது, தூங்கும்போது அவள் நாவு என்னை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கிறோம் என்கிற ஒரு மேலான நோக்கத்திற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை எப்பொழுதும் என் வாயில் இருக்கு, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ரெண்டு வார்த்தை, ஸ்தோத்திரம் துதி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் துதியும் எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்கும். எப்படி ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரை? ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தது. அதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்தது. அதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. நமக்கு மேல விழுந்த கடமை கர்த்தரை துதிக்கிறது. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி 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 துதிக்கணும். எத்தனை நன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் பாதுகாத்திருக்கார். பாருங்க, கடந்த மாதத்தில் நமக்கு தெரியும், ஒரு விமானத்தில் போன எத்தனை 241 பேரும் மரிச்சிட்டாங்க. கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல நிலை நிறுத்திருக்காரு. நம்ம பெரிய பரிசுத்தவானா, பெரிய பரிசுத்தவாட்டியா, பெரிய நீதிமானா? ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் அவர் நம்ம இந்த இடத்துல நிலை நிறுத்தி இருக்கிறார். சுவாசத்தை தந்திருக்கிறார் இல்லையா? கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும். என் பிள்ளைகளுக்காக நன்றி, எனக்கு தந்த கணவனாருக்காக, எனக்கு தந்த மனைவிக்காக நன்றி, ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. தந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, தந்த நல்ல பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். எக்காலமும் ஸ்தோத்தரிக்கணும். வாழ்விலும் தாழ்விலும், குறைவிலும் நிறைவிலும், மேன்மையிலும், ஹல்லேலூயா, அவமானத்திலும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய பிரசன்னம் நம்ம இருக்கிற இடத்துல இறங்கும். அது வீடா இருந்தாலும் சரி, அது நம்ம நடந்து கொண்டிருக்கிற பாதையா இருந்தாலும் சரி, அது நம்ம சபையா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அநேக ஸ்தோத்திரத்திலே கர்த்தருடைய ஆமென், கர்த்தருடைய கிருபை பெருகும். கர்த்தருடைய கிருபை பெருகிற இடத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கும். ஓ ஹல்லேலூயா. அவர் மகிமை இறங்குற இடத்திலே மகிமையான காரியங்களை அவர் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்கணும். கர்த்தரை எப்படி துதிக்கலாம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறது, செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம். துதிக்கிறது, ஆண்டவர் எப்படி துதிக்கணும்? பிதாவாகிய தேவனுடைய வல்லமைகளை, மகத்துவங்களை, அவருடைய மகிமைகளை சொல்லி சொல்லி துதிக்கணும்.
ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவரே, சொல்லுங்க, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானை ஒரு குவியலாக நிற்க வைத்தவரே, வாக்கு தத்தத்தை தந்தவரே, வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவரை நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. அதை சொல்லி துதிக்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றவரே, உம்முடைய உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்துள்ளவரே, அப்படி துதிக்க 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 அந்த வார்த்தையில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சொந்தப்படுத்திட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. துதி எடுத்தால், முறுமுறுத்தால், துதித்து பாடி மகிழ்ந்து பாடி, கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். எரிகோ பிடிப்போம், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தமாய், முறுமுறுத்தால் திரும்பி, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனான் நினிவே, கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சத்துருவும் ஓடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. துதித்து பாடி நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா பிசாசு போட்டிருக்கிற எல்லா மதிலே நீங்களும் நான் தான் இடிக்க போகிறோம். பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருந்து துதித்து ஆண்டவரை நடு ராத்திரியிலே புகழ்ந்து பாடினார்கள். நடந்தது என்ன? கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைசாலையின் கதவுகள் திறந்தது, சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. தேவ ஜனமே, ஓ யார் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டில் இருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு என் தேவாதி தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சிறைசாலையின் அனுபவங்களும் கர்த்தர் உடைத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தையும் ஒரு விடுதலையும் அவர் தர போதுமானவர். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 69:30-31, தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் ஸ்தோத்திரத்தினால், வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு ஆராதனைக்கு சிலர் கேட்பாங்க, நீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆராதனை போவீங்க லெஸ்டர், போக இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், இப்ப 2வது பாட்டு தான் நடக்குது, 3வது பாட்டு நேரம் நான் போனா போதும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷத்துல செய்தி தொடங்க, அந்த நேரத்துல எத்தனா போதும். ஹல்லேலூயா. இல்லங்க, பாட்டுல அவருடைய நாமத்தை பாட்டினால தேவ ஜனங்க நீங்களும் நானும் துதித்து மகிமைப்படுத்துவதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற, நான் ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, பாட்டை உதாசீனப்படுத்துற நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டினால் துதித்து, அது ஆண்டவருக்கு பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, நான் கொம்பும் விரி குளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியும். பாட்டினால கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க 1,00,000 ரூபாய் காணிக்கை கொண்டு ஆண்டவர் போட்டாலும் ஆண்டவர் எதுல பிரியப்படுறார் தெரியுமா? ஆராதனையில வந்திருந்து அவரை கரங்களை தட்டி
துதித்து மகிமைப்படுத்தும் போது அதுல தான் என் தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியப்படுகிறது அவரை துதிக்கிற அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. நம்மை பாடும்போது, நம்ம துதிக்கும் போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வேதனை வந்தால், நீங்க வேதனையோடு இந்த இடத்துல வருவீங்க, கவலையோடு வருவீங்க, கஷ்டத்தோடு வருவீங்க. ஆனா உண்மையா பாடிட்டு போறவங்க நீங்க சொல்லுங்க, நீங்க அனுபவிச்சதுனால நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, வந்து உண்மையா கை தட்டி பாட நீங்க ஒருத்தராவது வந்த வேதனையோடு வந்த கவலையோடு திரும்ப போயிருக்கீங்களா?